அடே என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? காக்ரோச் ஜனதா பார்ட்டின்ற ஒரு கட்சியே ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க நம்ம வடக்கு நண்பர்கள். அது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்குன்னா, கிட்டத்தட்ட 4 நாள்ல மட்டுமே அரௌண்ட் 6 மில்லியன் ஃபாலோவர்ஸ் மேல அந்த பேஜ் கெயின் பண்ணிருக்கு. அதை விட பெரிய விஷயம் என்னன்னா, அந்த பேஜை ஹேக் பண்றதுக்கு பல வேலையை பார்த்துட்டு இருக்கானுங்க. சரி, எதுக்குடா இந்த கட்சி, எதுக்குடா காக்ரோச்சின் பேர் வச்சிருக்காங்கன்ட்டு கொஞ்சம் போய் ஆராய்ச்சி பண்ணாதான் தெரிய வருது. இந்தியாவோட சீஃப் ஜஸ்டிஸான சூரியகாந்த் இவருதான். இவரு வாயை வச்சு சும்மா இல்லாம இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாமே ரொம்ப லேசியா இருக்காங்க. எல்லாம் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணிட்டு அண்ட் ஆல்சோ வேலை வெட்டியே இல்லாம சும்மா காக்ரோச் மாதிரி சுத்திட்டு இருக்கானுங்க அப்படின்ட்டு தேவையில்லாம ஒரு லூஸ் டாக்க விட்டாரு. Youngsters like cockroaches. They don't get any employment. They don't have any place in profession. Some of them become media. Some of them become social media. Some of them become RTI activists. Some of them become another activists. And they start attacking everyone. இந்த ஜென்சி பசங்களாம் காக்ரோச்க்கு ஈக்குவலானவங்கன்னு சொல்லி தேவையில்லாம வாயை விட்டாரு. இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஒரு பையன், அவன் பேரு அபிஜித். அந்த பையன் காக்ரோச் ஜனதா பார்ட்டின்ட்டு ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டான் இன்ஸ்டால. இந்த கட்சியை வாய்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லி எல்லா பசங்களுமே ஜஸ்ட் வெறும் 1 hourல அரௌண்ட் 40k ஃபாலோவர்ஸ் மேல வந்தாங்க. ஒரு நாள்ல மட்டுமே அரௌண்ட் 2.8 ஃபாலோவர்ஸ் அந்த பேஜ்க்கு வந்தது. சரி, வெறும் இன்ஸ்டா பேஜ் மட்டும் தானேன்னு பார்த்தா அதுதான் இல்ல. அவங்களுக்குன்ட்டு ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சானுங்க. அண்ட் நிறைய விஷயம் ஸ்டார்ட் பண்ணி இருக்கானுங்க. ஒரே ரணகலமா போயிட்டு இருக்கு நார்த்ல இத பத்தி. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ஒரு சில யங்ஸ்டர்ஸ் காக்ரோச் கெட்டப்ப போட்டுட்டு அங்க இருக்கிற பிளேஸ் எல்லாம் கிளீன் பண்ண ஆரம்பிச்சானுங்க. நடக்கிற இந்த விஷயத்த அங்க ஒரு ஜென்சி ரெவல்யூஷனாவே பார்த்துட்டு இருக்காங்க. சோ பார்க்கலாம் இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுதுன்ட்டு.